என்றும் நான் செல்ல மாட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, My loved sisters and brothers, மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe that you are in happy ஏனென்றால் because நீங்கள் தேடுகிற தெய்வம் மிகவும் பெரியவர். your God who is searching is very big God. நம்முடைய வாழ்விலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தான். In our life we are receiving the blessing. நிறைய பேர் நாம் சொல்லுவோம், Many times we are telling காரணம் reason, இவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், this person is very loved to me. இவர்கள் என் கூட இருந்தால் நான் நன்றாக இருப்பேன். I will be very happy if this person's with me. இப்படி சொல்லி நம்ம வாழ்ந்த நாட்கள் உண்டு. We telling this, live these lines ஆனால் because இன்றைக்கு today அப்படிப்பட்ட நபர் நம்ம கூட இல்லை. that person is not with you. இது உலகத்துடைய மனிதனுடைய இயல்பான குணங்கள். This is a common thing in humans. ஆனால் Because நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. our Lord is not like that. அவர் சொன்னதை செய்கிறவர். He will do what he said. இன்றைக்கு உனக்கு அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். Today also God going to tell you like that. மரணம் வரைக்கும் நான் கூட இருப்பேன். He will going to with you till the death. இந்த வாக்கு யாராவது உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? Do you know who give this life? ஆனா ஞாபகம் வரும். But you will think திருமணமான இன்னைக்கு in the marriage day அங்க நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். we surrendered ourselves in there. வாழ்க்கையில in life திருமணம் அன்றைக்கு in the marriage day பாஸ்டருக்கு முன்னாடி in the front of the pastor நம்ம ஒரு வாக்கு we will கொடுத்திருப்போம். promise in the word வாழ்விலும் from the life தாழ்விலும் to the death. ஜீவனானாலும் In life உன்னை விட்டு I will never எப்பொழுது பிரிய மாட்டேன். never ever I will. அன்றைக்கு சொன்னோம். On that day சொன்னா அத்தனை நபர் நம்ம கூட இருக்கிறாங்களா? the persons not still now they not here. ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம விட்டு விலகி இருப்பாங்க. In some of the problem they live. ஆனா இயேசு சுவாமி அப்படி அல்ல. But Jesus is not like that. அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். But he will do what he said. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. Bible is saying like that. சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. Psalm 48 14 verse. இதோ தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரணம் பரிந்தும் நம்மை நடத்துவார். For this God is our God forever and ever. He will be our guide and even to the end. அவர் என்றைக்கு நம்முடைய தேவன். He is the God. என்றைக்கு நம்முடைய தகப்பன். Every day is the God. மரணம் பரிந்து நம்மை நடத்துவார். Till the death is will. ஒருவேளை மரணம் வரும்போது நம்மள நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. If you think the persons lived in the death, ஆனா தேவன் விட மாட்டார். God is not like that. அவருடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். He will take your soul to the heaven. அங்கு நாம் தேவனோடு முகமுகமாக உறவாடுவோம். We will see the God in there with the face to face. உலக மனிதர்கள் நம்மை மறந்திருக்கலாம். The world people is forget us. ஆனா நம்மை படைத்திருக்கிற தகப்பன் ஒருபோது நம்மை மறக்க The மாட்டார். God who created us, he will never forget us. என் அன்பு சொந்த பந்தங்களே, We loved family members. இன்றைக்கு தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். Today the God going to give this births. நான் மரணம் பரிந்து உன்னோடு கூட இருப்பேன். I'm going to wait you till the end of the death. உன் வாழ்க்கையோடு கூட நான் இருப்பேன். I will wait you till the end of the life. உன் குடும்பத்துல நான் கூட இருப்பேன். I'm going to wait you with your family. உன் வேலை ஸ்தலத்துல நான் கூட I'm இருப்பேன். going to with you in your works. உன் ஊழியத்தின் பாதையில நான் I'm going with you in the church. பிள்ளைகளோடு கூட நான் கூட இருப்பேன். I'm going to with your children's. நான் என்றைக்கும் மாறாத ஒரு தேவன். I'm never going to change. அவர் சொன்னதை செய்வார். He will do what he said. இன்றைக்கு அதை செய்து கொடுப்பார். Today going to God. கலங்காதே. Don't worry. கலங்காதே. Don't worry. இயேசு சுவாமி உன்னை நேசிக்கிறார். Jesus is loving you. ஒரு முறை அவரை பார்த்து சொல்லுங்க. Jesus is going to tell you, தகப்பனே, Father, நீங்கள் நேசிக்கிறதற்காக for the love. உமக்கு கொடான கொடி நன்றி. Thank you Jesus. சொல்லி பாருங்களேன். Tell. வியாதி படுக்கையில் இருக்கிற உன் வாழ்க்கை மாறணுமா? You want to change your hospitalities? உன் கடனில் இருந்து உனக்கு தேவன் உனக்கு விடுதலை கொடுக்கணுமா? God going to give the blessings from the debt? உன் குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றாக இணைக்கணுமா? You want to gather your families again? பிரிந்து போன உன் வாழ்க்கையை தேவன் மீண்டும் அன்போடு கட்டணுமா? You want to build your house with the loving of the God? உன்னை காப்பாற்றுகிற தேவனை பற்றி God is with you. He will அவருடைய பாதத்தில் விழுந்து விடு. go and kneel to the God. அவரை நோக்கி பார். Look at the God. நிச்சயமாக Definitely வாழ்க்கை மாறும். the life is going to change. அப்படியே கர்த்தர் செய்வார். God will do as. Amen. Amen.